இப்போ மிதுனத்தில் ஓ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து மீடியா துறையாகட்டும், அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, தன்னை பயங்கரமாக வெளிக்காட்டி எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்னே இவங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க எந்த குரூப்ஸில் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஓ. ஒரு குரூப்பையே வழிநடத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சோஷியல் ஸ்டார்னு சொல்கிறாங்கல்ல, சோஷியல் வைஸ் பழகிறவுக்கு மிதுனம் ஓ ஓகே. இதே இது பர்சனல் லைஃப்னு வரப்போ ஓ கொஞ்சம் பேக் அடிக்கும். ஆனால் சோஷியல் லைஃப் இவங்கள மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். ஏ அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா, இந்த ஏ கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் லாஜிக்கலாகவே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க வந்து திங்கிங்கே ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த கிளியர் திங்கிங் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, எந்த விஷயத்த நம்பிட்டாங்களோ முழுசாக நம்பிடுவாங்க. வேற எதை நீங்கள் உண்மையாக கொண்டு வந்து கொடுத்தாலுமே அவங்க அதை ஏற்றுக்கவே ஃபஸ்ட்டு மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த கிளியராக திங்க் பண்ணிட்டா அவங்க திங்கிங் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக எதை நம்புகிறாங்களோ அது உண்மையான ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இன்னொரு விஷயமும் ஒரு நம்பிக்கையான ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே போக மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்லாம் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கவங்க இருப்பாங்க. ஏல இருக்கவங்க அவங்க ஒரு டீச்சிங் ஸ்டைல் வச்சுருக்காங்கன்னா அது அதுதான் மெத்தட்.